வணக்கம். 2026 பொங்கலுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு பெரிய பரிசு திட்டத்தை அறிவிக்க போகுதுன்னு சொல்ற ஒரு யூடியூப் வீடியோவோட குறிப்புகளை நீங்க எங்களோட பகிர்ந்திருக்கீங்க. மேலோட்டமா பார்த்தா இது இன்னொரு அரசியல் செய்தி மாதிரி தெரியலாம். ஆனா வாங்க இத பத்தி கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 5000 ரூபாய் பணம் கொடுக்க போறாங்கன்னு அந்த வீடியோ ரொம்ப உறுதியா சொல்லுது. இது வெறும் செய்திதானா இல்ல அதுக்கும் மேல ஏதாவது இருக்கா? இந்த தகவலை எப்படி இவ்ளோ நம்பகத்தன்மையோட முன்வைக்கிறாங்க? இதன் பின்னாடி இருக்கிற அரசியல் கணக்குகள் என்ன? இது எல்லாம் நாம இப்போ அலசி ஆராய போறோம். ம் நாம தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. இது அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிடையாது. இது ஒரு யூடியூப் சேனல். அவங்களுக்கு கிடைச்ச சில தகவல்களோட அடிப்படையில வெளியிட்ட ஒரு செய்தி. அதனால இந்த உரையாடல்ல நாம பார்க்க போறது, அந்த வீடியோல என்ன சொல்லப்பட்டிருக்கு, அது ஏன் இவ்வளவு கவனத்தை ஈர்க்குது, இந்த மாதிரி செய்திகள் பரவுறதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் என்ன அப்படின்றத பத்தி தான். இது உண்மையா பொய்யான்ற விவாதத்தை விட இது ஏன் இவ்ளோ தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறதா முக்கியம். சரி, அப்போ விஷயத்துக்கே வருவோம். இந்த வீடியோவோட ஹெட்லைன் செய்தியே இந்த 5000 ரூபாய் தான். ஒவ்வொரு வீட்டுக்கும் லாட்டரி சீட் அடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும்னு அந்த வீடியோல சொல்றாங்க. இது வெறும் சாதாரண பரிசு இல்ல, ஏழை நடுத்தர மக்களுக்கு ஒரு பம்பர் பரிசுன்னு ஒரு பெரிய பில்டப் கொடுக்கறாங்க. ஆமா, அந்த பில்டப் தான் இங்க கவனிக்க வேண்டிய முதல் விஷயம். ஆனா அதுக்கப்புறம் தான் அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமா சில விஷயங்களை சேர்க்கறாங்க. எப்படிங்க? இது வெறும் காத்துவாக்குல வந்த செய்தி இல்லைன்னு காட்டுறதுக்காக இந்த திட்டத்தை பத்தி விவாதிக்கிற அதிகாரிகளின் பெயர்களை குறிப்பிடுறாங்க. கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன், உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனான்னு பெரிய பெயர்களெல்லாம் சொல்றாங்க. ஓஹோ. ஆமா, இதுல துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேரும் இருக்குன்னு குறிப்பிடுறது இதுக்கு ஒரு உயர்மட்ட ஒப்புதல் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குது. பெயர்களை மட்டும் சொன்னா பரவாயில்ல, அவங்க அறிவிப்பு வெளியாகக்கூடிய தேதி நேரம் வரைக்கும் சொல்றாங்களே. 2025 டிசம்பர் 22 சாயங்காலம் இல்லைன்னா 23 காலையில இந்த அறிவிப்பு வரலான்னு சொல்றாங்க. ஜான்வரி 15ஆம் தேதி பொங்கல் வரப்போகுது. இந்த அளவுக்கு துல்லியமா தேதி சொல்றதுக்கு பின்னால என்ன காரணம் இருக்கும்? இதுதான் இந்த மாதிரி செய்திகளை பரப்புறதுல இருக்கிற ஒரு முக்கியமான உத்தி. யாரோ சொன்னாங்கன்னு சொல்றதுக்கும், டிசம்பர் 22ஆம் தேதி இந்த மீட்டிங்குக்கு பிறகு இந்த நபர்கள் இந்த முடிவை அறிவிக்க போறாங்கன்னு சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆமா, நிச்சயமா. இந்த துல்லியம் கேட்கறவங்களுக்கு இது ஒரு உள் தகவல், அதாவது இன்சைடர் நியூஸ் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. இது ஒரு வதந்தியா இருந்தா கூட அதுக்கு ஒரு அதிகாரப்பூர்வத்தன்மைய இந்த விவரங்கள் தான் கொடுக்குது. இது கேட்கறவங்களோட சந்தேகத்தை குலைச்சு நம்பகத்தன்மைய அதிகரிக்குது. ஓகே, அப்போ இந்த திட்டம் உண்மையாவே வருதுன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டா கூட இதை எப்படி செயல்படுத்துவாங்க? தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேல ரேஷன் கார்டுகள் இருக்கு. இத்தனை பேருக்கு பணத்தை எப்படி கொண்டு சேர்ப்பாங்க? அந்த லாஜிஸ்டிக்ஸ் பத்தியும் வீடியோல ஏதாவது சொல்றாங்களா? எப்படி நிறைவேற்றுவாங்கன்னு ஒரு தெளிவான திட்டத்தையும் அந்த வீடியோ முன்வைக்குது. அப்படியா? ஆமா, இதுதான் அந்த வீடியோவோட நம்பகத்தன்மையா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுது. என்ன திட்டம் அது? ரேஷன் கடைகள் மூலமா தான் பண விநியோகம் செய்யப்படும்னு சொல்றாங்க. வீடு வீடா டோக்கன் கொடுத்து ஜனவரி 8ஆம் தேதிக்குள்ள அந்த வேலையை முடிக்கணும்னு ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறதா சொல்றாங்க. இன்னும் ஆழமா போய் மாநகராட்சிகள்ல ஒரு நாளைக்கு 1000 பேருக்கும், கிராம பஞ்சாயத்துகள்ல ஒரு நாளைக்கு 200 பேருக்கும் டோக்கன் கொடுக்க திட்டமிட்டு இருக்கிறதா புள்ளி விவரங்களோட சொல்றாங்க. இந்த மாதிரி நடைமுறை விவரங்களை கேட்கும்போது, ஆமா இப்படி செஞ்சா சாத்தியம் தானேன்னு நமக்குள்ளே ஒரு எண்ணம் உருவாகும். இது சுவாரஸ்யமா இருக்கு. அதாவது ஒரு பெரிய வாக்குறுதியை கொடுத்துட்டு அதோட நிறுத்தாம அதற்கான செயல் திட்டத்தையும் அவங்களே விளக்கிடுறாங்க. இது கேட்கறவங்களோட மனசுல இருக்கிற இது எப்படி சாத்தியம்ங்கிற முதல் கேள்வியை தடுத்து நிறுத்திடுது. சரியா சொன்னீங்க. ஒரு கதையை நம்ப வைக்கணும்னா அதுல சின்ன சின்ன விவரங்கள் ரொம்ப முக்கியம். அந்த வேலையத்தான் இந்த லாஜிஸ்டிக்ஸ் திட்டம் செய்யுது. இது உண்மையான அரசாங்க திட்டமா இல்ல கற்பனையா உருவாக்கப்பட்டதான்னு தாண்டி ஒரு செய்தியை எப்படி நம்பும்படி கட்டமைக்கிறாங்கன்னதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். சரி, இந்த பண விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும். வழக்கமா பொங்கலுக்கு பரிசு தொகுப்பு கொடுப்பாங்கல்ல, அத பத்தி ஏதாவது தகவல் இருக்கா? ஏன்னா இங்கதான் விஷயம் கொஞ்சம் குழப்பமாற மாதிரி இருக்கு. 5000 ரூபாய் பணம் மட்டும்தானா இல்ல பரிசு பொருட்களும் உண்டா? இந்த குழப்பம்தான் இந்த வீடியோவை இன்னும் சுவாரஸ்யமாக்குது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அரசாங்கத்துக்கு 18 வகையான பொருட்களை வச்சு ஒரு பெரிய பரிசு தொகுப்பு கொடுக்கணும்னு தான் ஆசையாம். ஆனா நிதி நிலைமை கொஞ்சம் டைட்டா இருக்கிறதால அதுல மாற்றம் இருக்கலான்னு ஒரு குறிப்பை கொடுக்கறாங்க. இதுல என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க? 2 வாய்ப்புகளை முன்வைக்கிறாங்க.
ஒன்னு 3000 ரூபாய் ரொக்கமும் 2000 ரூபாய் மதிப்புள்ள பரிசு பொருட்களும் கொடுக்கலாம். சரி, ரெண்டாவது வாய்ப்பு தான் ரொம்ப சுவாரஸ்யமானது. அது என்ன? நாங்க 5000 ரூபாய் பணம் தரும்போது உங்களுக்கு எதுக்கு பரிசு பொருள் அப்படின்னு அரசாங்கமே நினைக்கிறதா ஒரு யூகத்தையும் சொல்றாங்க. ஓ, இது ஒரு விதமான யூகமா இருந்தாலும் அது அரசாங்கத்தோட மனநிலையையும் மக்களின் எதிர்பார்ப்பையும் ஒரே நேரத்துல தொட்டு பார்க்குற மாதிரி இருக்கு. ஒரு கச்சிதமான கதை எப்பவும் நம்பகத்தன்மையா இருக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன குழப்பங்களும் நிச்சயமற்ற தன்மைகளும் இருக்கும்போது தான் அது நிஜம் மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்கும். ஆமா. அந்த நிதி நிலைமை டைட் அப்படிங்கிற வார்த்தை, இது வெறும் வாரி வழங்கும் திட்டம் இல்ல, இது ஒரு கணக்கு போட்டு செய்யப்படுற விஷயம்னு காட்டுற மாதிரி இருக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. அது மட்டும் இல்ல, ஒருவேளை பரிசு பொருட்கள் கொடுத்தா அதுல செங்கரும்பு, இஞ்சி கொத்து, மஞ்சள் கொத்து மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம்னு சொல்றாங்க. ம், இத சொல்லிட்டு ஒரு நகைச்சுவையான விஷயத்தையும் சேர்க்கறாங்க. இவ்ளோ பொருட்களையும் கொடுத்தா அது எடுத்துட்டு போக கையில கொண்டு வர முடியாது, ஆட்டோ தான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ஆமா. அந்த ஆட்டோ விஷயம் எனக்கும் நல்ல ஞாபகம் இருக்கு. இது ஒரு சின்ன நகைச்சுவையா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பரிசு தொகுப்புன்னு மனசுல பதிய வைக்கிற ஒரு உத்தி இல்லையா? நிச்சயமா. சிக்கலான தகவல்களை இந்த மாதிரி சின்ன சின்ன நகைச்சுவை உருவகங்கள் மூலமா சொல்லும்போது அது எளிதா மக்கள் மனசுல தங்கிடும். அப்புறம் வேட்டி சேலை விநியோகம் பத்தியும் ஒரு தகவல் இருக்கு. அது என்ன? அது இன்னும் தயாராகாததால முதல்ல பெரிய ஊர்களுக்கு கொடுத்துட்டு பொங்கல் வரைக்கும் கூட கொடுக்கப்படலாம்னு சொல்றாங்க. இதுவும் நடைமுறையில இருக்கிற ஒரு சிக்கலை சுட்டி காட்டுற மாதிரி அந்த தகவலுக்கு இன்னும் நம்பகத்தன்மையை கூட்டுது. அப்போ இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற நோக்கம் என்ன? இந்த வீடியோவே அத பத்தி வெளிப்படையா பேசுது இல்லையா? எந்த ஒளிவு மறைவும் இல்லாம நேரடியாவே விஷயத்துக்கு வராங்க. ஆமா, இதுல எந்த மூடு மந்திரமும் இல்ல. இன்னும் 4 மாசத்துல தேர்தல் வரப்போறதால மக்களின் வாக்குகளை உதயசூரியன் பக்கம் திருப்புறதுக்காகத்தான் இந்த அறிவிப்பு இருக்கும்னு அந்த வீடியோ வெளிப்படையாவே சொல்லுது. இது வெறும் நலத்திட்டம் இல்ல, இது ஒரு அப்பட்டமான அரசியல் வியூகம் அப்படிங்கறத அவங்களே ஒப்புக்கறாங்க. சரி, ஆனா தமிழ்நாட்டு அரசியல்ல இந்த மாதிரி நலத்திட்டங்கள், இலவசங்கள் எல்லாம் புதுசு இல்லையே. இதுல என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? நீங்க கேக்குறது ஒரு முக்கியமான கேள்வி. தமிழ்நாட்டோட அரசியல் வரலாறு பாத்தீங்கன்னா நலத்திட்டங்களுக்கும் அரசியலுக்கும் ஒரு ஆழமான தொடர்பு இருக்கு. ஆனா இந்த வீடியோ இந்த 5000 ரூபாய் பரிசை எப்படி சித்தரிக்குதுன்னா, இந்தியாவிலேயே எந்த மாநிலமும் செய்யாத ஒரு மாசான அறிவிப்பு அப்படின்னு வர்ணிக்குது. ஓ, அப்ப இது ஒரு புது லெவலுக்கு போகுதுன்னு சொல்றாங்க. ஆமா, இது பழைய திட்டங்களோட தொடர்ச்சி மட்டும் இல்ல, இது ஒரு புதிய உச்சம், ஒரு கேம் சேஞ்சர் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குது. இது அரசுக்கும் மக்களுக்கும் இடையிலான உறவை எப்படி மாத்துது? இந்த வீடியோ சித்தரிக்கிறபடி பார்த்தா இந்த உறவு ஒரு பரிவர்த்தனை மாதிரி மாறுது. பரிவர்த்தனையா? ஆமா, மக்களுக்கு பணம், அரசுக்கு வாக்குகள். இது ஒரு விமர்சனமா சொல்லப்படல, ஒரு யதார்த்தமா முன்வைக்கப்படுது. ஆனா நம்ம இன்னும் ஆழமா யோசிக்கணும். இந்த மாதிரி நேரடி பணப்பரிமாற்ற திட்டங்கள், நீண்டகால வளர்ச்சி திட்டங்கள், கல்வி, சுகாதாரம் மாதிரியான விஷயங்கள் மேல இருக்கிற கவனத்தை குறைக்குமா? ஒரு குடிமகனோட எதிர்பார்ப்ப ஒரு பயனாளியோட எதிர்பார்ப்பா மாத்துதா? இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய கேள்விகள். நீங்க சொன்னது மாதிரி இந்த திட்டத்தோட நிதிச்சுமை பத்தி யோசிச்சா கொஞ்சம் மலைப்பா இருக்கு. அந்த வீடியோல நிதி நிலைமை டைட்னு சும்மா சொல்லிட்டு போறாங்க. ஆனா உண்மையிலே இதோட தாக்கம் எவ்ளோ பெருசா இருக்கும்? இது ரொம்ப முக்கியமான புள்ளி. வாங்க ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்ப்போம். தமிழ்நாட்டுல சுமார் 2.2 கோடி ரேஷன் அட்டைகள் இருக்கு. ஆமா, ஒவ்வொரு அட்டைக்கும் 5000 ரூபாய் கொடுத்தா அரசாங்கத்துக்கு ஏற்படக்கூடிய செலவு எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 11,000 கோடி ரூபாய். 11,000 கோடியா? ஆமா, இது ஒரு பிரம்மாண்டமான தொகை. இது மாநிலத்தோட வருடாந்திர பட்ஜெட்ல ஒரு கணிசமான பகுதி. இந்த வீடியோவுல இத சாதாரணமா சொல்லிட்டு போறாங்க. ஆனா 11,000 கோடிய ஒரு திட்டத்துக்கு ஒதுக்கும்போது வேற எந்த திட்டத்துல இருந்து அந்த பணத்தை எடுப்பாங்க அல்லது அதுக்கு எப்படி நிதி ஆதாரம் தேடுவாங்கன்றது ஒரு பெரிய கேள்வி. இந்த மாதிரி ஒரு ஆழமான நிதி பார்வையா அந்த வீடியோ கொடுக்கறது இல்ல. அது உங்களுக்கு ஒரு கனவு காட்டுது, ஆனா அந்த கனவுக்கான விலைய பத்தி பேசுறது இல்ல. இந்த வீடியோவை உருவாக்குனவங்க இந்த செய்தி இன்னும் டிவிலயோ பேப்பர்லயோ வரல, நாங்க தான் முதல்ல சொல்றோம்னு பெருமையா சொல்றாங்க. இந்த அம்சம் பத்தி நாம கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். இதுக்கு என்ன அர்த்தம்? இதுதான் இன்றைய ஊடக சூழலோட யதார்த்தம். அவங்க தங்கள பாரம்பரிய ஊடகங்களுக்கு ஒரு மாற்றா, இன்னும் சொல்லப்போனா அவங்கள விட வேகமான உண்மையான ஒரு ஊடகமா நிலைநிறுத்திக்கிறாங்க. டிவில வர்றதுக்கு முன்னாடி நாங்க சொல்றோம் அப்படிங்கிற வாக்கியம். ஆமா, அது அவங்களோட தனித்துவமான விற்பனை உத்தி, அதாவது USP. இது அவங்களுக்கு ஒரு பெரிய பார்வையாளர் கூட்டத்தை உருவாக்குது. தங்களுக்கு அதிகார மையத்திலிருந்து நேரடியா தகவல் வர்ற மாதிரி ஒரு தோற்றத்தை இது ஏற்படுத்துது. அப்போ இது பாரம்பரிய ஊடகங்களுக்கு ஒரு சவாலா? நிச்சயமா,
பாரம்பரிய ஊடகங்கள் ஒரு செய்தியை வெளியிடுறதுக்கு முன்னாடி பல கட்ட சரிபார்ப்புகளை செய்யும். ஆனா இந்த மாதிரி யூடியூப் சேனல்களுக்கு அந்த மாதிரி கட்டுப்பாடுகள் பெருசா இல்ல. இதனால அவங்களால வேகமா செய்திகளை கொடுக்க முடியுது. இது ஒரு வகையில தகவல் ஜனநாயகமா தெரிஞ்சாலும், இன்னொரு வகையில சரிபார்க்கப்படாத தகவல்கள் பரவுறதுக்கு ஒரு பெரிய வாசலையும் திறந்து விடுது. ம். உங்களுக்குள்ள தகவல் கிடைக்குது, ஆனா அந்த தகவலோட நம்பகத்தன்மை கேள்விக்குறியா இருக்கு. இதுதான் நாம இன்னைக்கு எதிர்கொண்டிருக்கிற பெரிய சவால். அப்போ இந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் சுருக்கமா பார்த்தா 2026 பொங்கலுக்கு 5000 ரூபாய் பரிசு கிடைக்கலான்னு ஒரு வலுவான தகவல் பரப்பப்படுது. அதை நம்ப வைக்கிறதுக்காக பெயர்கள், தேதிகள், செயல் திட்டங்கள்னு பல விவரங்கள் அதுல சேர்க்கப்பட்டிருக்கு. பரிசு தொகுப்பு பத்தின சின்ன சின்ன குழப்பங்கள் மூலமா அதுக்கு ஒரு யதார்த்தமான தோற்றமும் கொடுக்கப்படுது. இதுக்கு பின்னால தெளிவான அரசியல் நோக்கம் இருக்குன்னு அதையும் வெளிப்படையாவே சொல்றாங்க. இது வெறும் வதந்தியா இல்லாம பல அடுக்குகளை கொண்ட ஒரு சுவாரஸ்யமான கதையா கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஆமா, இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வி. இந்த மாதிரி ஒரு முக்கியமான தகவல் அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பு மூலமா நமக்கு வரல. மாறாக ஒரு யூடியூப் சேனல் வழியா வருது. முக்கிய ஊடகங்களுக்கு முன்னாடியே தங்களுக்கு இன்சைடர் தகவல் கிடைக்குதுன்னு இந்த சேனல்கள் சொல்லிக் கொள்றாங்க. இந்த நிகழ்வு ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. என்ன கேள்வி அது? அதிகாரப்பூர்வ அழிவுகளுக்காக காத்திருக்காம இந்த மாதிரி முறைசாரா வழிகள்ல நாம தகவல்களை பெறும்போது அது அரசாங்கத்தோட நம்ம உறவை எப்படி மாற்றி அமைக்குது? நமக்குத்தான் உள்தகவல் தெரியுமேன்னு அரசாங்கத்தோட செயல்பாடுகளை நம்ம அதிகமா எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறோமா? இல்ல இது வெறும் அரசியல் விளையாட்டுகளோட ஒரு பகுதின்னு நினைச்சு அரசாங்கத்தின் மேல இருக்கிற நம்பிக்கையை இழந்து இன்னும் சினிஷா மாறிடுறோமா? இந்த தகவல் உண்மையா பொய்யாங்கிறத தாண்டி அது நம்ம கிட்ட ஏற்படுத்துற இந்த மனநிலை மாற்றம் தான் நாம ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம்.